இப்போ இந்த பாட்டை பாருங்கள், மேலேருந்து கீழே வரும். வரவிதி திருவே, இது பார்க்குறீங்களா ஜி? மேலேருந்து வரவிதி திருவே, வருதி பொன்னறவை. அப்புறம் இப்போ சுற்றி வரும் பாருங்க. வரனது கருவை, வருகனை குறவை, வரகுக மருவை, வருபதம் மறவை, வரவிதி திருவை, வருதி பொன்னறவை அப்படின்னு சொல்லி நடுப்புற வந்து முடிப்பார். இப்படி 4 பக்கமும் சுற்றி, முதல்ல மேலேருந்து வருவார், அப்புறம் 4 பக்கமும் சுற்றி வருவார், அப்புறம் இந்த நடுப்புற முடிப்பார். இது எழுதுறதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இதிலிருந்து காதை கரப்புன்னு ஒரு இலக்கணம் எடுப்பார். 4 சக்கரத்துலேருந்து ஒரு இலக்கணம் எடுக்கணும். காதை கரப்புன்னு பேர் அந்த இலக்கணத்துக்கு பேர். அந்த இலக்கணத்துக்கு என்ன ரகசியம் சொன்னால், ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து எடுக்கணும், ஒரு எழுத்தை விட்டு ஒரு எழுத்து எடுக்கணும். அதை எடுத்துக்கும் பொழுது இந்த பார்த்தீங்கன்னா, இந்த சித்தத்தை பார்த்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். அதனால் அதில் என்ன பண்ணுவார், வரதுரு வகுக்கு வகக்கு, வரகரு வம, வரதரு வமவி, வரதிரு வதின அப்படின்னு எழுதுவார். இதுக்கு அர்த்தம் கொடுப்பார். என்ன விஷயம்னா, இந்த வரங்கிற பிரம்மனை முதல்ல போட்டு இந்த பாட்டு எழுதியிருப்பார். இதே இடத்துல மகேஸ்வரனோட வர போடுறாரு. இந்த இடத்துல அதே வரங்கிற இடத்த கடைசியில் போடுவார், 2வது பாட்டு. அப்போ இதுதான் 23வது பாட்டு. சித்திரத்தோடு எண்ணிங்கனாக்கா 23 பாட்டு வரும். இதில் வரங்கிறது கடைசியில் வரும். அதில் வரன்னு முதல்ல வரும், இதில் கடைசியில் வரும். இந்த வகையில் இது எழுதிட்டு இதுக்கப்புறமா இதில் என்ன விஷயம்னா 16 வா வரும். முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா 16 வா வரும். இந்த பாட்டில் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா 16 வா வரும். இந்த 16 வாவும் இங்கே வரும்பொழுது ஒரு வாவாக மாறிடும். 16 வா, வரவிதி திருவே அப்படின்னா முதல் எழுத்து வா, கடைசி எழுத்து வா. மற்றும் வருதி பொன்னறவைன்னா முதல் எழுத்து வா, கடைசி எழுத்து வா. அப்படி மொத்தம் 14 14 வரும்பொழுது 7 7 7 வரும்போது அப்படி கொஞ்சம் முதல் வா கடைசி வா, முதல் வா கடைசி வா, முதல் வா கடைசி வா பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே 4 வா, இங்கே 4, இங்கே 4, இங்கே 4, அப்போ 16 வா வரும். இந்த 16 வாவும் இந்த கமலபந்தத்தில் வரும்போது ஒரு வாவாக மாறும். அதான் இங்கே எழுதியிருப்பேன். அப்போது 2வது என்ன பண்ணுறாரு, இந்த இதில் வரும்பொழுது 5 வாவாக வரும். 4 சக்கரத்தில் வரும்பொழுது 5 வரும். அதான் முதல்ல சிவம் ஒன்று தான், அது 5 வேதமாக செயல்படுகிறது அப்படின்னு தத்துவத்தில் விளக்கிறது தத்துவ பாடல் இது. அது சுருங்கும் பொழுது 5 வாவும் ஒன்றா வரும். அதுக்கப்புறம் இடையில் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா இந்த 4 சக்கரத்தில் இந்த வாவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 5 கட்டம் தான் வரும். 5 எழுத்து தான் கட்டம் தான் வரும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 8 கட்டம் வரும். 8 கட்டத்தில் 5 கட்டங்கள் தான் வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த பாட்டு அமைச்சிருப்பார். சிவே நமங்கிற ஒரு இடத்துல தான் எல்லாமே ஒடுங்கணும் அப்படிங்கிறது தான். அதில் தான் எல்லாருமே வேலை செய்கிறாங்க, எல்லா தேவர்களும் அப்படிங்கிறது தான். அது 40 எழுத்துக்களில் அதுக்கு ஒரு 56 எழுத்து பாடல். கமலபந்தத்தில் வந்தால் 25 வரும். அந்த 4 சக்கரத்தில் வந்தால் எத்தனை வரும், 45 வரும். 11 அங்கே குறையும். அந்த 11 யாருன்னா ஏகாதச ருத்ரர்கள். அவங்க தான் நீங்கள் கவனித்து பார்த்துனே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். அந்த ஏகாதச ருத்ரர்களை 16 வாவில் ஒரு வா தான் கமல பந்தத்தில் ஒரு நிதானமாக படத்தை பார்த்து நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா தான் இது முழுசாக ஒரு 4 தரம் கேட்டு எழுதுனா தான் புரியும். புக்கை வச்சுன்னு பார்த்தா தான் புரியும். ஒரு வா மட்டும்தான் வரும். ராவில் 8 ரா வரும். இங்கே செய்யுள்ள சித்தத்தை 4 தான் வரும். அதே போல் ரூவில் செய்யுள்ள 8 ரூ வரும், சித்தத்தில் 4 தான் வரும். அப்போது 4 4 1 அது மொத்தம் 9 ஆகிடுது. அதுக்கப்புறம் சுற்றி 8 பிரம்மனை வரும், சுற்றி 8 விஷ்ணு வரும். அப்போது அந்த 8 8 16
இந்த 9 25 அப்படி தான் இதை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அதனால் இந்த வகையில் 56 எழுத்தை 25 எழுத்தாக மாற்றுறாங்க இல்லையா, அதில் இன்னும் ரகசியம் கவனிக்கணும். அப்போ எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது? 31 தான் துவிதநாக பந்தத்தில் சொல்லப்பட்ட ஓங்காரம் முதல் அப்படின்னு சொல்லப்பட்ட 31. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா போகம் ஈராக 31, அந்த 31 தான் சாமி இதில் ஷார்ட்டேஜ் பண்ணி காமிச்சு கொடுக்குறாரு. இப்படி இருக்குது அப்படிங்கிறத இத்தனைக்கும் விளக்கம் இருக்குது. இத்தனை விளக்கத்தையும் நீங்கள் தத்துவம் தெரிகிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க இதை உட்காந்து கவனிச்சிங்கனாக்கா, புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. அதனால் 31 ஏன் குறையுது அப்படிங்கிறதையும் கவனிக்கலாம், 5 ஏன் வருது அப்படிங்கிறதையும் கவனிக்கலாம், 1 ஏன் வருதுங்கிறதையும் கவனிக்கலாம். அதனால் இத்தனையும் இதில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கமலபந்தம் இந்த சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. எல்லா இடத்துலையும், எல்லா உலகத்திலும் நம்ம என்னென்னா, இதுக்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்குது இல்லைங்களா, இந்த உலகத்தை விட்டுடுங்க. இந்த உலகம் உடம்புக்குரியது. இதுக்கு அப்புறம் மேலே போகும்பொழுது தேவர்கள் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க நம்ம மேலே ஏற விட மாட்டாங்க. இதுதான் பாம்பன் சாமியை பிரபன் வலசை தவம் பண்ணும் பொழுது முனீஸ்வரன் வந்து அங்கே நிற்கிது, பாம்பு வந்து அங்கே நிற்கிது, அவர் விரட்டுறாரு, 8 தண்டை வச்சு விரட்டுறாரு. தேவர்கள் அவங்க மேலே ஏற விடாமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ஆன்மாவை அது கட்டுப்போட்டு மேலே கொண்டு போகணும். அதுக்கு சாமி இப்போ நம்ம உடம்பு இருக்கும் பொழுதே, இப்போ நமக்கு நினைவு இருக்கும் பொழுதே, நமக்கு பாக்கியம் இருக்கும் பொழுதே, தமிழ் தெரியும் பொழுதே, இப்போ சாமி கொண்டு போனால் இந்த ஆன்மாவை இடையில நிறுத்தாம மேலே கொண்டு போகலாம். அதுக்காக தான் சாமி இந்த கட்டு கொடுக்குற, தாமரை கட்டை கொடுக்கறது. சூட்சம உலகத்திலையும் நம்ம மேலே போகணும் அப்படின்னு தான் சாமி இந்த பந்தத்தை கொடுத்துருக்காரு. வெறுமனே இந்த உடம்புக்குரிய பாட்டு மட்டும் இது கிடையாது. இதுக்கு மேலே ஆன்மாவுக்கு மேலே இறைவன் கொண்டு போகிறதுக்கு இது கவசமாக இருந்து கொண்டு போகும். 4வது இடத்துக்கு மகேஸ்வரன்ட்ட போயிட்டோம்னா 5வது இடம், 6வது இடம், 7வது இடம் போகிறது சுலபம். உங்களுக்கு ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். 3 சக்கரம் தான் வாளார அப்படின்னு ஏறணும் சதுரங்க பந்தத்தில். 4வது இடம் கொஞ்சம் ஈஸி. இதுக்கப்புறம் அவங்க இழுத்துக்குவாங்க. அப்போ அது கட்டு போடணும். அதுக்கு தான் இந்த கமலபந்தம். அந்த இடத்துல மற்ற தேவர்கள் நம்மளை மேலே ஏற விடாமல் தடுப்பாங்க. அவங்ககிட்டேருந்து மீண்டு மேலே ஏறணும், குரு இறைவன்கிட்ட போகணும். அது ஆன்மா தான் அந்த இடத்துல பண்ணணும். இறைவன் உதவி பண்ணுவார், ஆனால் ஆன்மா நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணும். அது தான் இந்த கமலபந்தம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் நான் இதில் இன்னொன்று ஒன்று இருக்குது. என்னன்னா பரிபூர்ணானந்த போதம்னு ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு இதில் இந்த சமயத்தை சொல்லணும். அந்த பரிபூர்ணானந்த போதம்னா என்ன அப்படின்னா, சாமி வந்து என்ன பண்ணிவிடுவார், ஏன் இந்த வாவை வந்து முதல்ல நடுப்புற போட்டு வச்சுக்கார் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா. இப்போ அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். அது ஒரு அதிசயமாக இருக்கும்.